இப்போ நம்ம குழந்தைக்கு ஒரு 10 வயசு இருக்குது, அதுக்கு ஒரு 20-22 வயசில் மேரேஜஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும். ஒரு சாமானியன் மாதம் ஒரு 50,000-40,000 சம்பாதிக்கிறவளுக்கு அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு தானே சரியாக இருக்கும். இப்போ போய் இன்னும் நாளுக்கு நாள் கோல்டு ஏற தான் செய்யும். கோல்டு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து டெக்னிக்கலாக வேணால் சப்ஜெக்ட் டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு வாலட்டிலிட்டி இறங்கும் ஏறுறதை தவிர இப்போ பீக்கில் போயிட்டு 20% இறங்கி டிராஸ்டிக் சேஞ்ச், ஒரு பெரிய வீழ்ச்சியை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக சான்சஸே கிடையாது. நான் உங்களுக்கு டேட்டா தரேன். லாஸ்ட் 10 இயர்ஸ், தட் இஸ் 40 இயர்ஸாக என்ன அப்படின்ட்டு இப்போ நான் டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த டேட்டாவை நீங்கள் பார்த்தேன்னாக்கா, இந்த டேட்டாவில் என்னன்னு கேட்டேன்னாக்கா ஜென்ரலாக அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு 4 or 5 இயர்ஸ் கிட்ட ஒரு கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் வரும்போது 10 ரூபா 12 ரூபா ஏறின 12 ரூபா 12,000 இப்போ 25லேருந்து 28,000 போய் 28,000 35,000 போய் இப்படி ஏறிக்கிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து ஒரு பெரிய கரெக்ஷன்ஸ் வரும். டியூ டு ஜியோ பொலிட்டிக்கல் அல்லது இன்ஃப்ளேஷன் அண்டு US டாலர் ப்ரைஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரும், அல்லது அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். நாம் எப்பவுமே கோல்டு இறங்குற போது வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இப்போ நம்மகிட்ட ஒரு 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போய் 1 lakhக்கும் வாங்கக்கூடாது. டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேக்ஸ். எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் கோல்டில் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கனாக்கா கோல்டில் ஒரு காயின் வாங்கணும். இப்போ இன்னைக்கு விலையில் வாங்குங்க. மறுபடியும் ஒரு 20% இறங்கணும். சும்மா ஒரு 2% 5%லாம் இறங்கினாக்கா வாங்கக்கூடாது.